பீனிக்ஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியாத ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். என்ன அப்படின்னா, டெல்லி, நியூ டெல்லி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒரே இடமா அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணும். இது உங்களுக்கு இந்த குழப்பம் வந்திருக்கும். எனக்கும் இந்த குழப்பம் வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ ஒன்றுமில்ல, உங்கள் எல்லாத்தையும் கேட்டால் இந்தியாவோட தலைநகரம் எது அப்படின்னு கேட்டு உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்காங்க. ஒன்று மும்பை, இன்னொன்று நியூ டெல்லி அப்படின்னு கொடுக்காங்க. அப்போனா உங்களால் சொல்ல முடியும் நியூ டெல்லி அப்படின்னு. அதே இது உங்ககிட்ட நியூ டெல்லி, டெல்லி அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்காங்க. அப்போல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சில பேருக்கு வரலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கான ஒரு விரிவான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா, டெல்லி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நியூ டெல்லி அப்படிங்கிறத நீங்கள் எந்த இடத்துல கேட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட தலைநகரம் என்னன்னு கேட்டால் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கீங்க. அதே இது டெல்லியை பற்றி கேட்டால் உங்கள நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன அப்படின்னா, டெல்லி நம்ம இந்தியாவோட ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூனியன் பிரதேசத்துக்குள்ளே தான் நம்ம இந்தியாவோட தலைநகரே இருக்குது அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லிங்கிறது தனி ஒரு மாநிலம், இது புதுடெல்லி அப்படிங்கிறது தனி ஒரு மாநிலம் நினச்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு தனியாக இருக்கிற ஒரு இடம், டெல்லியில இருக்காது அப்படிங்கிறத நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த தகவல் தான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல். டெல்லியில் பார்த்தோம்னா மொத்தம் 11 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 11 மாவட்டத்தில் இந்த நியூ டெல்லிங்கிறது ஒரு மாவட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நியூ டெல்லிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தான் பிரிட்டிஷார், அதாவது பிரிட்டிஷர் அரங்க கட்டணம் மொத்த கட்டிடம், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப செங்கோட்டையாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த நியூ டெல்லியில் இருக்கிறதுனால இவங்க இந்தியாவோட தலைநகர் நியூ டெல்லின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி அப்படின்னு தான் இருந்துச்சு. நம்ம வைக்கல, வெள்ளைக்காரன் வச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் டெல்லியை மாற்றினா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, கொல்கத்தாவை தான் தலைநகராக வச்சுருந்தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தாவில் ரொம்ப போராட்டம், அதாவது சுதந்திரத்துக்கான போராட்டம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காரணத்தினால தலைநகரை கொல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இது ஃபஸ்ட்டு ஒரு தகவல். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? டெல்லியோட தலைநகர் என்னன்னு கேட்டால் உங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. டெல்லியோட தலைநகர் வேறு ஒன்றுமே கிடையாது, நியூ டெல்லி. இந்தியாவோட தலைநகரம் நியூ டெல்லி தான். டெல்லியோட தலைநகரம், அதாவது கேபிட்டலும் நியூ டெல்லி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளைக்காரன், அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளைக்காரன் அதாவது கொல்கத்தாவுக்கு அடுத்து தலைநகராக ஆக்குனது டெல்லி. அதுக்கடுத்து புதுசாக ஒரு தலைநகர் வேணும் அப்படின்ட்டு புது டெல்லியை தேர்ந்தெடுத்து அந்த தலைநகராக ஆக்குனாங்க. இது 2வது தகவல். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வரலாறு, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டெல்லி அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்குது. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேருந்து டெல்லி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதில்லை, ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். ஆனால் புதுடெல்லி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த ஒரு இதனால, அடிமைப்பட்டதுனால அதுக்கடுத்து உருவான ஒரு நகரம் தான் நம்ம புதுடெல்லி. வரலாறில் இந்த மாதிரி வேறுபாடு இருக்குது. இது 3வது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல். 4வது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறப்ப அப்படின்னா, கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுடெல்லி, அதாவது நியூ டெல்லி பூராமே பிரிட்டிஷ் கட்டிடம் தான் இருக்குது. அதே இது இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியில் பூராமே முகலாய பேரரசர்கள், அதாவது முகலாய எம்பையர்ஸ் கட்டின கட்டிடக்கலை தான் அதிகமாக இருக்குது. இது 4வது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல். அதே இது நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். அதனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தனியாக ஒரு முதலமைச்சர், ஆளுநர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே இது நியூ டெல்லி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே, டெல்லிக்குள்ளே இருக்கிற ஒரு மாவட்டம். அப்போ அங்கே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கே தனியாக ஒரு வாரியம் இருக்குது, அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது மாதிரி முனிசிபாலிட்டி இருக்குது, அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது நிர்வாகத்தில் இருக்கிற வேறுபாடு. அது மட்டும் இல்லை, புதுடெல்லியில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே புதுடெல்லியில் இருக்குது. அது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க கட்டின ஒரு கட்டிடக்கலை தான். செங்கோட்டை,
நிறைய இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குதுப் மினாரில் ஒரு சில முகலாய கட்டிடக்கலைகளும் எனக்கு சரியாக வந்து தெரியல. அதுவும் வந்து டெல்லியில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிர்வாகத்தில் இருக்கிற வேறுபாடு. அதுக்கடுத்து நகர்ப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி அப்படிங்கிறது புதுடெல்லி அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற டாப் 3ல, அதாவது 3வது இடத்துல வந்து இருக்குது பெரிய நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டெல்லி வந்து ஒரு மாநிலம். ஆக்சுவலாக டெல்லியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி வந்து மாசுபட்ட நகரத்தில் முதன்மையான இடத்துல, உலக அளவில் பார்த்தோம்னா முதன்மையான இடத்துல ஒரு 5வது 6வது இடத்துல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து டெல்லிக்கும் நியூ டெல்லிக்கும் இடையே உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெல்லி எப்படி உருவாச்சு, நியூ டெல்லி எப்படி உருவாச்சு, எது கேபிட்டல் அப்படின்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்ல தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம ஜீனியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.